அது நல்லது என்ன பண்ணி போட பாக்குறியா? அது எனக்கு சாப்பிட தர மாட்டியா? ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்ற? எனக்கு சாப்பிட தர மாட்டியா? உன்ன 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 நல்லது இல்ல. உன்ன எனக்கு சாப்பிட தர மாட்டியா? எனக்கு சாப்பிட தர மாட்டியா? சிவா, என்ன பண்ணி போட பாக்குறியா? சிவா, சிவா சொன்ன கேளு. எனக்கு சாப்பிட தர மாட்டியா? என்ன பண்ணி போட பாக்குறியா? நல்லது இல்லம்மா. சிவா, எனக்கு சாப்பிட தர மாட்டியா? அம்மா சொன்னா கேளுங்க. என்னம்மா இது? விடுங்க அவரை. எனக்கு சாப்பாடு வேணும். எனக்கு சாப்பாடு வேணும். எனக்கு சாப்பாடு வேணும். விட மாட்டேன் உன்னை. எனக்கு சாப்பாடு வேணும். என்ன பண்ணி போட பாக்குறியா? உன்னை விட மாட்டேன். யாருமே வேண்டாம், எதுவுமே வேண்டான்னு நீ போயிட்ட. நடந்தது உனக்கு சொல்லலாம்னா கூட நீ எங்க இருக்கன்னு தெரியல. என்னைக்காவது உன்னை பாப்பேன்ற நம்பிக்கை இருந்தது. ஸ்கூல்ல வச்சு பார்த்துட்டேன். நிச்சயமா உன்னை மீட் பண்ணி பேசுவேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில உன்னை மீட் பண்ணுவேன்னு நான் நினைச்சு பார்க்கல. டாக்டர்ஸ் அக்காவை பத்தி என்ன சொல்றாங்க? சரியா கேட்டீங்களா? பொண்ணுக்கு 2-3 டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போய் அவளை செக் பண்ணீங்களா? எல்லாம் பண்ணியாச்சு ரஞ்சினி. அவளாத்தான் சித்தம் கலங்கி போனா. அவளாத்தான் இனிமே மீண்டு வரணும். அக்காவுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியலையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? யார் சொல்றது? அவதானே சொல்லணும். அவளுக்கு என்ன நடந்தது, ஏன் இப்படி ஆனான்னு எடுத்து சொல்றதுக்கு பக்கத்துல இருந்து பார்த்தவங்க யாருமே இல்லை. எத்தனையோ விதமா முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். அவளால எதையுமே சொல்ல முடியல. அவ உயிரோட இருக்கா. அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்ச உண்மையா இருக்கு. அவ ஏன் இப்படி ஆனாங்கிறது அவளுக்குள்ளேயே புதைஞ்சு கிடக்கிற ரகசியமா தான் இருக்கு. டாக்டர் சொல்ல முடியல, எங்களால சொல்ல முடியல, அந்த கடவுளால கூட சொல்ல முடியல ரஞ்சனி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பிரியா என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டப்பெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த அந்த குழந்தையோட வேதனையை புரிஞ்சுக்காம நான் இருந்திருக்கேன். தான் ஆடாட்டாலும் தான் சதையாடும் சொல்லுவாங்களே, எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் வரல. என்னடா இந்த பொண்ணு நம்மள அம்மா அம்மான்னு கூப்பிடுறாளேன்னு தான் நினைச்சேன். அவ்வளவுதான். கால் மரத்து போனா எந்திரிச்சு நடந்தா சரியாயிடும். நீ மனசு மரத்து போய் வெளியில வந்தவ. என்னால புரிஞ்சுக்க முடியுது ரஞ்சினி. நீ சென்னையில இருக்கேன்னு தெரிஞ்சதும் போட்டது போட்டபடி அப்படியே பிரியாவை கூட்டிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஆனா நீ எங்க இருக்க, எப்படி இருப்ப, உன் கூட யார் இருப்பாங்க, உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், அதை பத்திலாம் எனக்கு யோசிக்க தோணல. உன்னை பார்த்தாலாவது பிரியா இன்னும் கொஞ்ச நாள் அதிகமா வாழ்ந்துட மாட்டாளாங்கிற நப்பாசில தான் கூட்டிட்டு ஓடி வந்துட்டேன். பிரியாவை குணப்படுத்தவே முடியாதா? தெரியல. ஆனா சாவு தள்ளி போடுறது உன் கையில தான் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. என்ன பிரியா உன்னதான் அம்மாவா நினைச்சிட்டு இருக்கா.
ரஞ்சனி, கொஞ்ச நாள் நீ பிரியாவுக்கு அம்மாவா இருக்கணும். ஒரு அம்மா மாதிரி அவளை பார்த்துக்கணும். அவ சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷம் அவளை இன்னும் கொஞ்ச நாள் வாழ வச்சதுன்னா எனக்கு அது போதும் ரஞ்சனி. பிரியாவுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சதோ நீங்க இன்னும் கொஞ்சம் சீரியஸா ட்ரை பண்ணிருக்கலாம்னு தோணுது. கோயம்புத்தூரை விட சென்னை, சென்னையை விட சிங்கப்பூர் பெட்டர், சிங்கப்பூரை விட நியூயார்க்னு எவ்வளவோ இடங்கள் இருக்கு. நீங்க கூட்டிட்டு போய் காட்டி இருக்கலாம்ல. வளர்ந்த குழந்தைய தனியா விட்டுட்டு இந்த சின்ன குழந்தைய தூக்கிட்டு போக என்னால முடியல. சிவரஞ்சனியும் எனக்கு குழந்தைதான். யார நம்பி நான் அவளை விட்டுட்டு போவேன்? சொல்ல போனா பிரியாவை கவனிச்ச நாளை விட நான் அவளை கவனிச்ச நாள் தான் அதிகம். தாம் பெத்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வியாதின்னு அவளுக்கு தெரியல. அவளால பிரியாவை புரிஞ்சுக்க முடியல. அவ வேற உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளை பார்த்து பிரியா அப்செட் ஆயிட போறாளேங்கிற தவிப்புல எனக்கு நிம்மதி இல்லாம போயிடுச்சு. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால உயிரோட இருக்கேன்னு நீ நினைப்ப. இல்ல ரஞ்சனி, ஒரு நடப்பிடம் தான் உன்னோட பேசிட்டு இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பிரியாவை நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்பட வேண்டாம். என்னால என்ன முடியுமோ அது எல்லாமே நான் செய்யறேன். என்னோட அக்காவோட குழந்தை எனக்கு குழந்தை இல்லையா? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இந்த ஒரு வார்த்தைக்காக நான் தவ இருந்திருக்கேன். இது போதுமா எனக்கு? தேங்க்யூ. ஆனா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன பண்ணணும்னு சொல்லு, என்ன வேணும்னாலும் பண்றேன். எப்படியோ அலப்பாஞ்சிட்டு இருந்த என்னோட வாழ்க்கையில நான் இப்போ ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கேன். நிம்மதியா இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோட வீட்டுக்காரரு, மாமியார், 2 நாத்தனார், ஒரு குழந்தை. ரொம்ப அமைதியா நிம்மதியா நான் இங்க சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கேன். தெரியும். அந்த அமைதிய நான் கெடுத்துக்க விரும்பல. அவங்களுக்கு நான் யாருங்கிற விவரம் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அனாதை. அஃப்கோர்ஸ் எல்லாரும் இருந்தோம், நான் ஒரு அனாதை தானே. அதை விடுங்க. இந்த நேரத்துல எனக்கு ஒரு அக்கா இருக்கா. அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு பாவம் இப்படி ஒரு வியாதி இருக்கு. நான் என்னோட அக்காவோட இடத்துல இருந்து அவளை பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு என்னோட வீட்டுக்கு தெரிஞ்சா அவங்களால ஏத்துக்கவே முடியாதுங்கிறத விட புரிஞ்சுக்கவே முடியாது. எல்லார் வீட்லயும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். என் வீட்லயும் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு போறதுக்கு நான் விரும்பல. என்னால கண்டிப்பா உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஐ ப்ராமிஸ். நான் ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க. ஏ ரஞ்சனி,
நீ யாரு, எப்படி இருந்தவ, என்னவா இருந்தவன்னு எனக்கு தெரியும். என்னால உன்னை இப்படி ஒரு சாதாரண பொண்ணா பார்க்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? சொல்லு சொல்லு ரஞ்சனி. என்னை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல நான் பிரியாவை பார்க்கணும். நான் பிரியாவை பார்க்கணும். நான் பிரியாவை பார்க்கணும். என்ன கூட்டிட்டு போங்க, உடனே பார்க்கணும். வாங்க போலாம். என்னம்மா பாக்குற? நீ தெளிவாதான் இருக்க. நான் தான் குழம்பி போயிருந்தேன். இப்ப எல்லாம் தெளிவாயிடுச்சு. நான் 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 ரஞ்சினி டீச்சர் இல்ல, உன் அம்மா. அம்மா, நான் உன் அம்மா. அம்மா, ஆமா, உன் அம்மா. அம்மா, அம்மா. அம்மா, என்னோட பாப்பா. இனிமே நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடவே இருப்பேன். கூடவே இருப்பேன். நீ என்னோட குழந்தைன்னு தெரியாம என்னோட ஸ்கூல்லயே நீ படிச்ச. நீ அம்மா அம்மான்னு சொல்லும் போது எந்த தாயும் சொல்லாத வார்த்தைய நான் உன்கிட்ட நான் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. இனிமே என் உயிரே போனாலும் நான் உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். பிரியா, நீ என்னோட பாப்பா. நான் தான் உன்னோட அம்மா. நான் உன்னோட அம்மா. ஐயோ அம்மா. செல்லம், என்னோட செல்லம். நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்க போறோம். எப்படி தலையை விரிச்சு போட்டு உட்கார்ந்துருக்கான்னு பாரு. இங்க பார், ஒழுங்கு மரியா எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு வந்து ஆக வேண்டிய வேலையை பார். என்ன ஆனாலும் நான் ஏன் முடிவை மாத்திக்கிற மாட்டேன். ஏய், சொல்றாரு இல்லடி, தலை இப்படி விரிச்சு போட்டுட்டு நிக்காத. கல்யாணம் ஆக போற பொண்ணு முகத்தை கழுவிட்டு பொட்டு வை முதல்ல. இந்த சுடிதாரெல்லாம் முதல்ல எடுத்து வை. பீரோல இருந்து நல்ல புடவைய எடுத்து கட்டி கழுத்துல 2 நகையை போடு.
வீட்ல இப்பெல்லாம் 4 பேர் வந்து போயிட்டு இருப்பாடி. இப்படி எல்லாம் இருந்தா சனியை ஒழியுதேன்னு நினைச்சு பேசாம விட்டுற மாட்டேன். இப்ப நான் போறேன், நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டு வரேன். இந்த மாச கடைசிக்குள்ள கல்யாணம்.